அண்ணன் முருகன் அவர்கள் சாதாரண குடும்பத்துல பிறந்தவர். நல்லா படிச்ச பேரண்ட்ஸுக்கோ பணக்கார பேரண்ட்ஸுக்கோ பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் கொண்ட பேரண்ட்ஸுக்கோ பிள்ளையா பிறக்கல. ஆனாலும் கூட அவரோட சொந்த முயற்சியில கடுமையா உழைச்சி PhD வரைக்கும் படிச்சிருக்கிறார். RSS ABVP அப்படிங்கிற மாணவர் அமைப்பை உருவாக்கி இருக்கு. அந்த அமைப்புல சின்ன வயசுலயே சேர்ந்து தேசப்பணி ஆற்றியவர் முருகன் அண்ணன். அதன் பிறகு பிஜேபியில சேர்ந்தாரு. பிஜேபியில பல வருஷமா உழைச்சிக்கிட்டு வராரு. பிஜேபியில பல்வேறு பொறுப்புகள்ல இருந்திருக்கிறாரு. அவரோட கொள்கை பிடிப்பையும் தொடர் உழைப்பையும் பார்த்துட்டு மோடிஜி அரசாங்கம் அவரை நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படிங்கிற கமிஷனோட நேஷனல் வைஸ் பிரசிடண்டா நியமனம் பண்ணிச்சு. அதுல சிறப்பா பணியாற்றினார். அதன் பிறகு பிஜேபி தமிழ்நாடு தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். அவர் காலகட்டத்தில் கட்சி நல்லா ஆக்டிவா வச்சிருந்தாரு. பல பேரை கட்சியில சேர்த்திருந்தாரு. மாற்று கட்சியில இருந்து நிறைய பேர் பிஜேபிக்கு வந்திருந்தாங்க. இப்படி பல விஷயங்கள் இருந்தா கூட அவர் தலைவராக இருந்த காலகட்டம்னா ஒரு விஷயம் உடனே ஞாபகம் வரும். அது வேல் யாத்திரை. இந்து விரோத முருகர் விரோத ஒரு முட்டாள் கூட்டம் நம்ம முருகப்பெருமான அவமரியாதை பண்ண விதமா பேசி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்துச்சு. அதுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் வேல் யாத்திரை நடத்தி அந்த முட்டாள் கூட்டத்தை கண்டிச்சார். மனம் புண்பட்டு போயிருந்த முருக பக்தர்களுக்கு அவரோட வேல் யாத்திரை ஒரு அருமருந்தா இருந்துச்சு. குறிப்பா இந்து இளைஞர்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு. இனிமேல எவனாச்சும் நம்ம இந்து கடவுளுக்கு இந்து மதத்துக்கு எதிராக பேசினா செயல்பட்டா அவனை எதிர்த்து நம்ம குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணிச்சு. 2006க்கு அப்புறம் பிஜேபி சார்பா யாரும் சட்டமன்றத்தில் இல்ல. ஆனா 2021 தேர்தல்ல முருகன்ஜி தலைமையில பிஜேபி எலெக்ஷன் சந்திச்சோம். 4 பேர் எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்துக்கு போனாங்க. அதன் பிறகு பார்த்தோம்னா அண்ணன் முருகன் அவர்கள் மத்திய அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டார். தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிஜேபி தமிழ்நாடு தலைவராக நியமனம் செய்யப்பட்டு கலக்குனாரு, எல்லாருக்கும் தெரியும். மத்திய அமைச்சராக உண்மையிலே மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் முருகன்ஜி. அவர் எடுக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகளை வெளியில அவர் சொல்றதில்ல. அதனால சில விமர்சனம் வருது. ஒரு நாள் டெல்லிக்கு போயிருந்தேன். அப்ப நான் OBC அணியோட மாநில பொதுச்செயலாளர் இருந்தேன். அவர் வீட்டுல போய் சந்திக்கும் போது கிட்டத்தட்ட 20 நிமிஷம் உட்கார வச்சு யாரெல்லாம் எந்தெந்த மீடியாலாம் தேச விரோதமா செயல்படுதோ அதுக்கு எதிராக சட்டப்பூர்வமா ஏன் அமைச்சங்க சார்பில் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்லி என்கிட்ட விளக்குனார். அவரும் மத்திய அமைச்சர், நான் OBC அணியோட மாநில பொதுச்செயலாளர். அன்னைக்கு என்கிட்ட விளக்க வேண்டிய அவசியம் இல்ல, விளக்குனாரு. அப்படிப்பட்டவர் முருகன் அண்ணன் எப்படிப்பட்டவர்னா பலாப்பழம் மாதிரி. வெளியில பார்த்தா கரடு முரடு, கொஞ்சம் பழகிட்டா நல்லா பாசமானவர். என்னெல்லாம் எங்க பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு வாங்க திருநாவுக்கரசு நல்லா இருக்கீங்களா அப்படிம்பார். இன்னைக்கு கூட சில விமர்சனம் வருது, தயவு செய்து அவங்களுக்காக சொல்றேன். தேர்தல்ல வெற்றி தோல்வியெல்லாம் சூழ்நிலையை பொறுத்து தான். ஆனா தொடர்ந்து உழைக்கிற நம்ம தலைவர்களை, முருகன்ஜி உள்ளிட்ட தலைவர்களை யாரும் பொது வழியில விமர்சனம் செய்ய வேண்டாம்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அண்ணன் முருகன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.